கொல்யூஷன்லேயே பார்த்துருப்பீங்க. அவர் கார் முட்டி அவ்வளோ திரும்பி அவர் இறங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சேஃப்டி அந்த கார் உள்ள இருந்திருக்கும். அந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆயிருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் இறங்குறதுனால அவர் சேஃபாக இறங்கியிருக்காரு. ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னா ஸ்பைனல் கார்டை பொறுத்தவரையும் நாளைக்கு இல்லை ஒரு வருஷம் கழிச்செல்லாம் சிம்டம் காட்டாது. ஸ்பைனல் கார்டை பொறுத்தவரையும் இமீடியட்டாக சிம்டமை காமிக்கும். காலை தூக்கி கீழே வைக்க முடியாது. அவர் ஆஃப்டர் இன்ஜுரி அழகாக இறங்கி வராரு. அது வரையும் டச் விட்டு சூப்பர், அவர் சேவ்டு. அதுக்கப்புறம் மைனர் இன்ஜுரியாக வாய்ப்பு இருக்குது. மேபி டிஸ்கில் இன்ஜுரி ஆகிருக்கலாம், மசில் இன்ஜுரி ஆகிருக்கலாம், ஃபேஷியல் இன்ஜுரி ஆகிருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு டாக்டரோட அட்வைஸ் இருந்தாருன்னா கம்ப்ளீட்டாக ஒரு 100% வந்து பழையபடி அவர் ரேஸ்க்கோ ஷூட்டிங்கை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ கார் வந்து எந்த இடத்துல போய் இடித்தாலுமே ஃபஸ்ட்டு இன்ஜுரி ஆகிறது நெக்கு, செகண்டு பேக்கு. இந்த நெக்கு பேக்கில் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆச்சுன்னா பேரலைஸ் வரையும் போயிடும். கழுத்தில் இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா கை கால் ரெண்டுமே பேரலைஸ் ஆகும். இடுப்பில் இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா பேக்கு கீழே 2 கால் வரையும் பேரலைஸ் ஆகிடும். ஸோ இப்போது இன்ஜுரியை பொறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் கொடுப்பாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் இமீடியட்டாக எடுப்பாங்க. அவருக்கு பொறுத்தவரையும் ஆல்ரெடி அவருக்கு பிளேட்டு ஸ்க்ரூலாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அப்போ சிடி ஸ்கேன் வித் எம்ஆர்ஐ ரெண்டும் கம்பைண்டாக எடுப்பாங்க. இதில் பார்த்துட்டு அந்த உள்ளே இருந்த ஃபிக்ஸ் ஐட்டம் போன்ஸில் எதுவும் வந்து மிஸ்அலைன்ட் ஆகிருக்கா, எதுவும் அது டிஸ்டர்ப் ஆகிருக்கான்னு பார்ப்பாங்க. நம்ம அஜித் சார் ஆகட்டும், விஜய் சார் ஆகட்டும், இன்னி வரையும் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் வெரி குட் டோன்டு மசில். அவங்களாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பாடி பில்டிங் பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுவாங்க. பாடி பில்டிங் என்ன பண்ணுறாங்களோ அதை விட டபுள் த மடங்கு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. பட் பில்டிங் அப் கிடையாது, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சொல்லுவாங்க. முழுக்க இது என்ன பண்ணால் மசிலை வந்து பில்ட் பண்ணி கொடுக்காது. பட் உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் முதல் கொண்டு, ப்ரீத்திங் பேட்டர்ன் முதல் கொண்டு மசிலை கொண்டு ஸ்ட்ரென்த் பண்ணோம். ஒரு பாடி பில்டரோட தூக்க முடியாத வெயிட்டை கூட இவங்களால அசால்ட்டாக தூக்க முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த்தனிங் ஓவராலோட இம்பேக்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார். நடிகர் அஜித் வந்து கார் ரேஸ் ஓட்ட போகிறாரு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கே அவர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிருக்கு சார். எந்த மாதிரிலாம் அடிபட்டிருக்கும் சார் அவருக்கு? ஃபஸ்ட்டு நம்ம கடவுளுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். நம்ம அஜித் சாருக்கு எதுவும் சேஃபாக வெளியே வந்திருக்கார், எந்த இன்ஜுரி இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரேவும் பண்ணிப்போம். இந்த மாதிரி இன்ஜுரி எல்லாம் ஆகிறது பார்த்திங்கன்னா, நம்ம முழுக்க சீட் பெல்ட் இன்ஜுரி ஏதோ ஒரு ரீசன், டேஷ்போர்டு ஒரு காரோடு இன்னொரு காரோட முட்டுது, இல்லை ரோட்டில் முட்டி திரும்புது, இல்லை செவுத்தில் முட்டுது, என்ன ரீசன் இருந்தாலுமே நீங்கள் சீட் பெல்ட்டை போட்டு இருந்தீங்க, கார் கொல்யூஷன் இல்லாத, அதாவது கார் நொறுங்காத பட்சத்துக்கு இடிக்க மட்டும் செய்து சீட் பெல்ட்டு போட்டு இருந்தீங்கன்னா 91% 2024 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் 91% ஆஃப் ஆக்சிடென்ட் சீட் பெல்ட் போட்டதுனால பெருசாக ஆகிறத தடுக்கப்பட்டிருக்கின்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சீட் பெல்ட் போட்டிங்கன்னா 100% சேஃப். அந்த கொல்யூஷன்லேயே பார்த்துருப்பீங்க. அவர் கார் முட்டி அவ்வளோ திரும்பி அவர் இறங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சேஃப்டி அந்த கார் உள்ள இருந்திருக்கும். அந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆயிருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் இறங்குறதுனால அவர் சேஃபாக இறங்கியிருக்காரு. ஏன் பெல்ட்டு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ கார் வந்து எந்த இடத்துல போய் இடித்தாலுமே ஃபஸ்ட்டு இன்ஜுரி ஆகிறது நெக்கு, செகண்டு பேக்கு. இந்த நெக்கு பேக்கில் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆச்சுன்னா பேரலைஸ் வரையும் போயிடும். கழுத்தில் இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா கை கால் ரெண்டுமே பேரலைஸ் ஆகும். இடுப்பில் இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா பேக்கு கீழே 2 கால் வரையும் பேரலைஸ் ஆகிடும். இதை தவிர ஹெட் இன்ஜுரி, ஹெட்டில் போச்சு அப்படின்னா ஸ்ட்ரோக் வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிபெண்ட்ஸ் எந்த இடத்துல இன்ஜுரி ஆகிருக்குன்னு. நீங்கள் போகிற ஸ்பீடு, நீங்கள் உங்கள் சேஃப்டியை பொறுத்து, நீங்கள் காரை ஓட்டுறதை பொறுத்து இது எல்லாமே மாறும். பட் தயவுசெய்து எப்போ கார் ஓட்டினாலும் பெல்ட்டை யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து பூட் சீட்டுன்னு இருக்குது. இது வந்து குழந்தைங்களுக்கு வர்றது. சின்ன குழந்தைங்களுக்கு அதை தயவுசெய்து பால் மாறாமல் கொஞ்சம் பைசா செலவு பண்ணிங்கன்னா வாங்கி அதை குழந்தைங்களுக்கும் போடுங்க. ஏன்னா ரீசெண்டாக கூட ஒரு ஆக்சிடெண்ட்டில் பார்த்தோம். ஒரு அப்பா அம்மா 2 குழந்தைங்க போகிறாங்க. இந்தியாவோட மோஸ்ட் ரேட்டட் கார் சேஃப்டி அது போயிட்டுருக்கு ரோட்டில். கிட்டத்தட்ட ஒரு லேடி தான் ஓட்டி போயிருக்காங்க. மோர் தென் 100க்கு மேலே ஸ்பீடு போயிருக்கு. அடித்த இதில் காரு லைட்டாக இன்ஜுரி ஆகிருக்கு. முன்னாடி உட்காந்து 2 பேரண்ட்ஸ், அப்பா அம்மா 2 பேரும் 100% சேவ்டு, மைனர் இன்ஜுரியோட. ஆனால் 2 குழந்தைங்களும் இறந்துட்டாங்க. இது ஏன் அப்படின்னா, பின்னாடி இருந்த குழந்தைங்க சீட்டு போடாதனால அடித்த ஸ்பீடில் ஓவர் ஃபோர்ஸ் ஆகி நெக்கில் டேமேஜ் ஆகிருக்கணும். நெக்கில் டேமேஜ் ஆகி வெசல் கம்ப்ரெஷன் ஆச்சுனாலே குழந்தைங்க இமீடியட்டாக உயிர் போக வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து நீங்கள் பால் மாறாமல் லாங் ட்ராவல் எங்கேயும் வெளியே போகிறீங்கன்னா அந்த சேஃப்டி சீட்டை குழந்தைக்கும் வாங்கி பெல்ட்டு போடுறது நல்லது. சரி. அதே மாதிரி வந்து நடிகர் அஜித் அவர் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு ஸ்பைனல் கார்டில். இந்த ஆக்சிடென்ட்னால வந்து அதை எதாவது பாதிக்குமா சார்? ஓகே சார். அவர் ஆல்ரெடி ஃபுல் ஒரு சேஃப்டியான சர்ஜரி
ஃபுல் ரீஹேபில் இருந்திருக்காரு, ப்ராப்பர் ஃபிட்னஸ்லையும் இப்பயும் இருக்கார். ஸோ ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் தான் இருக்கார். ஸோ அதே மீறி அந்த இன்ஜுரி அந்த இடத்துல பாதித்துருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இப்போ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அவருக்கு செய்வாங்க, ஸ்கேன் எடுப்பாங்க, எந்த இடத்துல இன்ஜுரி ஆகிருக்கு அதெல்லாம் பார்த்து ப்ரொடெக்டடாக செய்வாங்க. எப்போவுமே ஸ்பைனில் வந்து ஸ்ட்ரெயின் ஆச்சுன்னா மெயினாக ஆகிற ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஸ்பைன் ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பைனில் வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் ஒரு ஃபியூ ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷனல் யூனிட்டாகவே இருக்கும். இதுதான் வந்து நம்ம உடம்பு வந்து தாங்கி பிடிக்கிறது, நடக்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த உடம்புல இருக்கிற சுற்றி இருக்கிற ஃபேஸர் ஜாயிண்ட்டு, வெர்டிபிரல், அதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்க்கு, இதுக்கப்புறம் முன்னாடி பின்னாடி இருக்கிற மசில்ஸ், பின்னாடி இருக்கிற பேராஸ்பைனல் மசில்ஸ், முன்னாடி இருக்கிற கோர் மசில், இதுக்கப்புறம் ஒரு மேஜரான லிகமெண்ட்டு லாங்கிடியூட்னல் லிகமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. போஸ்டீரியர் லாங்கிடியூட்னல் லிகமெண்ட், ஆன்டீரியர் லாங்கிடியூட்னல் லிகமெண்ட். நீங்கள் எப்போ இன்ஜுரி ஆகி இப்படி முன்னாடி இப்படி போனாலுமே போஸ்டீரியர் லாங்கிடியூட்னல் லிகமெண்ட் தான் இன்ஜுரி ஆகும். இதோட இன்டெகிரிட்டியை பொறுத்து உங்களோட இன்ஜுரியை வந்து பெருசாக உங்கள் பாடியே சேவ் பண்ணும். அது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோக்கு என்ன இன்ஜுரி ஆனாலும் அது பிடிச்சிக்கும். அந்த லிகமெண்ட் கட் ஆச்சுனாலே 100% சொல்லலாம் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியாக வாய்ப்பு இருக்குது. ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆச்சுன்னா பேரலைஸ் வரையும் போகும். ஸோ நீங்கள் உங்கள் உடம்பு எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக வச்சு அந்த லிகமெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோ நீங்கள் சேவ். ஓகே சார், இப்போ வந்து வலிமை படத்துலையுமே வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, பட் அப்போவுமே சேஃபாக இருந்தார், ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்தார். அண்ட் திரும்பியுமே வந்து சேம் ஆக்சிடென்ட். ஸோ இது வந்து ஃப்யூச்சர் ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா சார் அவருக்கு? இல்லை சார், அவர் வந்து இறங்கி இப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னா ஸ்பைனல் கார்டை பொறுத்தவரையும் நாளைக்கு இல்லை ஒரு வருஷம் கழிச்செல்லாம் சிம்டம் காட்டாது. ஸ்பைனல் கார்டை பொறுத்தவரையும் இமீடியட்டாக சிம்டமை காமிக்கும். காலை தூக்கி கீழே வைக்க முடியாது. அவர் ஆஃப்டர் இன்ஜுரி அழகாக இறங்கி வராரு, அது வரையும் டச் விட்டு சூப்பர், அவர் சேவ்டு. அதுக்கப்புறம் மைனர் இன்ஜுரியாக வாய்ப்பு இருக்குது. மேபி டிஸ்கில் இன்ஜுரி ஆகிருக்கலாம், மசில் இன்ஜுரி ஆகிருக்கலாம், ஃபேஷியல் இன்ஜுரி ஆகிருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு டாக்டரோட அட்வைஸ் இருந்தாருன்னா கம்ப்ளீட்டாக ஒரு 100% வந்து பழையபடி அவர் ரேஸ்க்கோ ஷூட்டிங்கை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே ஆகுது சார். ஸோ அந்த ஏஜ் காரணமாக வந்து இந்த போன் வீக் ஆகுதுனாலையோ மேபி அதனால சீக்கிரம் உடையதுக்கான காரணங்களாக இருக்கா சார்? எஸ் சார், நீங்கள் சொல்கிறது உண்மை. நீங்கள் ஏஜ் இப்போ நீங்கள் இனிஷியல் 30 இயர்ஸில் வந்து நீங்கள் ஒரு 30 இயர்ஸில் ஒரு பணத்தை சேமிக்கிறப்ப 50 வயசில் அது எப்படி பெரிய பணமாகுதோ, உங்கள் ஹெல்த்தை நீங்கள் எப்படி சேமிக்கிறீங்களோ 50 வயசில் அதுதான் பேசும். எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்க, எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு மசில் மாஸ் டோன்டாக வச்சுக்கிறீங்கன்றதை பொறுத்து. அஜித் சாரை பொறுத்தவரையும் அவர் எப்பயுமே ஃபுல் ஃபிட்னஸில் எப்பயுமே இருக்கார். இஸ் ஹேவிங் ஆல்வேஸ் குட் டோன் மசில். அவர் பாடி பில்டிங் பெருசாக பண்ணுறதில்ல, பட் ஹி ஹேஸ் அ வெரி குட் டோன்டு மசில். நம்ம அஜித் சார் ஆகட்டும், விஜய் சார் ஆகட்டும், இன்னி வரையும் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தே ஹேவ் வெரி குட் டோன்டு மசில். அவங்களாம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுவாங்க. பாடி பில்டிங் என்ன பண்ணுறாங்களோ அதை விட டபுள் த மடங்கு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. பட் பில்டிங் அப் கிடையாது, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சொல்லுவாங்க. முழுக்க இது என்ன பண்ணால் மசிலை வந்து பில்ட் பண்ணி கொடுக்காது. பட் உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் முதல் கொண்டு ப்ரீத்திங் பேட்டர்ன் முதல் கொண்டு மசிலை கொண்டு ஸ்ட்ரென்த் பண்ணோம். ஒரு பாடி பில்டரோட தூக்க முடியாத வெயிட்டை கூட இவங்களால அசால்ட்டாக தூக்க முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தனிங் ஓவராலோட இம்பேக்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆர்கன்ஸ் முதல் கொண்டு அவ்வளோ ஹெல்த்தியாக வச்சுக்கும் இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஸோ நம்ம அஜித் சார் ஆகட்டும், விஜய் சார் ஆகட்டும், இதை தான் மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே சார், இந்த ஆக்ஷன் வந்து நம்ம பார்த்துருப்போம், பார்க்குறக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 டைம் வந்து கார் ரோல் ஆச்சு. எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் எடுப்பாங்க சார் அடுத்து? ஸோ இப்போது இன்ஜுரியை பொறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் கொடுப்பாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் இமீடியட்டாக எடுப்பாங்க. அவருக்கு பொறுத்தவரையும் ஆல்ரெடி அவருக்கு பிளேட்டு ஸ்க்ரூவெல்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அப்போ சிடி ஸ்கேன் வித் எம்ஆர்ஐ ரெண்டும் கம்பைண்டாக எடுப்பாங்க. இதில் பார்த்துட்டு அந்த உள்ளே இருந்த ஃபிக்ஸட் போன்ஸில் எதுவும் வந்து மிஸ்அலைன் ஆகிருக்கா, எதுவும் அது டிஸ்டர்ப் ஆகிருக்கான்னு பார்ப்பாங்க. இது வந்து சிடியில் தெரிஞ்சிடும். எம்ஆர்ஐயில் வந்து டிஸ்க்கு திருப்பி எதுவும் பல்ஜாக இருக்கா, இல்லை அதில் எதுவும் நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கா, இது 2 ரூல் அவுட் பண்ணுவாங்க. இது 2 ரூல் அவுட் பண்ணிட்டு இதில் 2த்துல எந்த பிரச்சனைனா அவர் 100% சேவ்டு. அடுத்த கட்ட போச்சுன்னா மசில்ஸ் பேச மட்டும் ஒரு வாரத்துக்கு அவங்க டாக்டர் அதுக்கு பரிந்துரைக்க வாய்ப்பு இருக்குது. கம்ப்ளீட் ரெஸ்ட்டை எடுத்துட்டாருன்னா கம்ப்ளீட்டாக வெளியே வரத்துக்கு. ஓகே, ஸோ எவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுக்கணும், எந்தெந்த மாதிரியான ரெஸ்ட்டில் அவர் இருக்கணும் சார்? எந்த ஸ்ட்ரெயினுக்குமே உங்களோட ஸ்ட்ரெயினோட லெவல் கிரேட் 1 இல்லை 2க்கு இருந்துச்சுன்னா 10லேருந்து 2 வாரம், ஒரு வாரத்துலேருந்து 2 வாரம், 7லேருந்து 14 நாள் மேக்ஸிமம் போதுமானதை நீங்கள் பழையபடி வேலைக்கு போயிடலாம். இன்கேஸ் இன்ஜுரியோட இம்பேக்ட் கிரேட் 3ஓ 4ஓ இருக்குன்னா கண்டிப்பாக 4லேருந்து 6 வாரம் ஆகும். இது உங்கள் உடம்புக்கு தேவை. நீங்கள் அதுக்கான ரெஸ்ட்டை கொடுக்கல அப்படின்னா இன்ஜுரியோட இம்பேக்ட் ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் அதுக்கு டாக்டர் அட்வைஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகே சார், அதே மாதிரி வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு டைமில் எந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் வந்து அஜித் சார் அவர் பண்ணணும்? ஸோ இனிஷியலாக அவருக்கு எக்ஸசைஸ் நோ ப்ரிஸ்கிரிப்ஷன். அவருக்கு தேவைப்படுறது முதல்ல ரெஸ்ட்டு தான். ஏன்னா இன்ஜுரி ஆயிருக்கு. அக்யூட் இன்ஜுரிக்கு எந்த டாக்டருமே எக்ஸசைஸ் கொடுக்க மாட்டாங்க.
யூ நீட் அ கம்ப்ளீட் ரெஸ்ட். ஆஃப்டர் ரெஸ்ட்க்கு அப்புறம் ரிகவரி ஆகிட்டார், இன்ஃப்ளமேஷன் இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் கிடைச்சதுக்கப்புறம் ஸ்லோவாக அவர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தார்னா பழையபடி ஸ்ட்ரென்த்தோட இம்பேக்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. ஓகே சார். அண்ட் நீங்கள் எத்தனையோ கேஸை பார்த்துருப்பீங்க. ஆக்சிடென்ட் கேஸ் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா சார்? எஸ் சார், நிறைய ஆக்சிடென்ட் கேஸு சர்ஜரி ஆகி பிளேட் அண்ட் ஸ்க்ரூ வச்சுட்டு அப்புறம் டிஸ்க் பல்ஜ் ஆகி வந்தவங்களை ட்ரீட் பண்ணியிருக்கிறோம். ஆக்சிடெண்ட் ஆகி கால் நடக்க முடியாத கேஸு, அந்த மாதிரி கேஸ் பார்த்துருக்கோம். இப்போ இது எல்லாமே எப்படின்னா நர்வோட இன்டெகிரிட்டி எந்த அளவுக்கு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆகிருக்கு, டிஸ்க் என்ன லெவலில் இருக்குது, என்ன லெவல் வரையும் போயிருக்கு. எங்களை பொறுத்த வரையும் ஓப்பன் பண்ணாமல் க்ளோஸ்டாக இருந்து நல்லா நடக்க முடியுது. ஆனால் சிவியர் பெயினில் இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்து ரிக்கவரி எடுக்க முடியும். இன்கேஸ் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி இருந்துச்சுன்னா அதை யாருனாலையும் சொல்ல முடியாது. நம்ம வி ஹேவ் டு டூ த பெஸ்ட் இந்த ரீஆப் பார்ட். ரீஆப் பார்ட்டு தான் அவங்கள வெளியே கொண்டு வர ஹெல்ப் பண்ணும். இது எவ்வளோ நாள் ஆகும் தெரியாது. ஏன்னா ஸ்பைனல் கார்டு பிரெயினில் இது ரெண்டுத்தும் அடிபட்டாலுமே யாரானாலும் ப்ரிடிக்ஷன் கொடுக்க முடியாது இவ்வளோ நாளில் நீங்கள் சரியாயிடுவீங்கன்னு. ஏன்னா அவங்க உடம்பு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்குது, இன்ஜுரியோட இம்பேக்ட் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு டீப்பாக போயிருக்குன்ற பொறுத்து தான் இந்த ரிக்கவரியை காமிக்கும். ரிக்கவரியை அனுமானமாக சொல்ல முடியாது. நிறைய விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணிங்க சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.